வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. இன்று நாங்கள் தரம் 9 மாணவர்களுக்குரிய கணித பாடத்தில் 12வது அலகாகிய சுட்டிகள் எனும் பாட அலகினோடு இணைந்திருக்கின்றோம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் வழுக்களை பெருக்குதல், வழுக்களை வகுத்தல், வலுவின் வலு ஆகிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் உரிய சுட்டி விதிகளை அறிந்து கொள்வதற்கும், மேற்குறித்த சுட்டி விதிகளை பயன்படுத்தி அட்சர கணித கோவைகளை சுருக்குவதற்கும், பூச்சிய சுட்டியையும் மறைச்சுட்டியையும் அறிந்து கொள்வதற்கும், அவற்றுக்குரிய அட்சர கணித கோவைகளை சுருக்குவதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். எனவே நாங்கள் நேரடியாக பாடத்தினுள் செல்வோம். மாணவர்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். முதலாவதாக நாங்கள் சுட்டிகளினுடைய விரிவுகள் தொடர்பாக பார்ப்போம். அதாவது ஒரு சுட்டி வடிவில் தரப்பட்ட ஒரு வலுவை எவ்வாறு நாங்கள் விரித்தெழுதுவது. இங்கு உங்களுக்கு அடி 2 3ஆம் சுட்டி எனும் ஒரு வலு தரப்பட்டுள்ளது. இந்த வலுவிலே நீங்கள் அவதானிக்கலாம், அடி 2 அதாவது 2 ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். எனவே 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்றவாறு இதனை நாங்கள் விரித்தெழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக அடி x-இன் 5ஆம் சுட்டி. எனவே x ஆனது 5 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். மறை 3-இன் 2ஆம் சுட்டி. எனவே மறை 3 ஆனது 2 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 3-1 முழுவதின் 3ஆம் சுட்டி. 3-1 ஆனது 3 தடவைகள் இவ்வாறு பெருக்கப்பட வேண்டும். xy முழுவதின் 2ஆம் சுட்டி. xy முழுவதின் 2ஆம் சுட்டி. முழுவது என்பதை குறிப்பதற்காக தான் இங்கு உங்களுக்கு அடைப்பு தரப்பட்டுள்ளது. எனவே xy ஆனது 2 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். அடுத்தது ab-இன் 3ஆம் சுட்டி. இங்கு உங்களுக்கு அடைப்பு தரப்படவில்லை. அவ்வாறெனில் இங்கு a-இன் அடுக்கு 1 ஆகவும் b-இன் சுட்டி 3 ஆகவும் கொள்ளப்பட வேண்டும். எனவே a-இன் சுட்டி 1 என்பதால் a ஒரு தடவையும், b-இன் சுட்டி 3 என்பதால் b ஆனது 3 தடவைகளும் பெருக்கப்பட வேண்டும். இறுதியாக 2 p-இன் 3ஆம் சுட்டி, q-இன் 2ஆம் சுட்டி. 2 என்பது ஒரு தடவையும், p என்பது 3 தடவைகளும், q என்பது 2 தடவைகளும் பெருக்கப்படுமாறு இவ்வாறு விரித்து எழுதப்படும். எனவே இதனைத்தான் நாங்கள் சுட்டிகளினுடைய விரிவு என்று சொல்கிறோம். இனி அடுத்ததாக நாங்கள் இந்த சுட்டிகளினுடைய விரிவை பயன்படுத்தி உங்களுடைய பாட புத்தகத்திலே காணப்படுகின்ற மீட்டட் பயிற்சியில் உள்ள வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கலாம். இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்த பிறகு இந்த வீடியோவிலே அடுத்து தரப்படுகின்ற விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். தற்பொழுது நாங்கள் சமனான அடிகளையுடைய வழுக்களை எவ்வாறு பெருக்கலாம், சமனான அடிகளை கொண்ட வழுக்களை எவ்வாறு பெருக்கலாம் என்பது தொடர்பாக பார்க்கலாம். முதலாவதாக உங்களுக்கு இங்கள் x-இன் 3ஆம் சுட்டி பெருக்கல் x-இன் 5ஆம் சுட்டி இவ்வாறு 2 வழுக்கள் பெருக்கப்படுமாறு தரப்பட்டுள்ளன. ஆனால் இதில் ஒரு விசேட தன்மை, இந்த 2 வழுக்களினதும் அடிகள் சமன். ஆகவே முதலாவதாக நாங்கள் x-இன் 3ஆம் சுட்டியினுடைய விரிவை எழுதுவோம். x ஆனது 3 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். இங்கு பெருக்கல் குறி உள்ளதால் நாங்கள் பெருக்கல் குறியை இங்கிட்டுக் கொண்டு x-இன் 5ஆம் சுட்டி, x-இன் 5ஆம் சுட்டி என்பது x ஆனது 5 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். ஆகவே x 5 தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். ஆகவே மொத்தமாக எல்லா xகளும் இங்கு பெருக்கப்படுவதால் இதனை நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். எனவே இதில் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது 2 4 6 7 தடவைகள் x பெருக்கப்படுமாறு உள்ளது. இதனை நாங்கள் மற்றொரு வழியில் செய்வோம். இங்கு உங்களுக்கு x-இன் 3 பெருக்கல் x-இன் 5 எனும் அதே வினா இங்கு இடம்பெற்றது. இதில் அடிகள் சமனாக காணப்படுவதால் பெருக்கும் போது நாங்கள் இந்த சுட்டிகளை கூட்டி எழுதலாம். எனவே இங்கு
அடி எக்ஸில் சுட்டிகளான 3, 5 கூட்டப்பட்டு எழுதப்படும். ஆகவே இறுதி விடை எங்களுக்கு இவ்வாறு அமையும். அடி எக்ஸில் சுட்டி 8 என்று. எனவே இதனை நீங்கள் பாருங்கள், இங்கு எக்ஸ் ஆனது 8 தடவைகள் பெருக்கப்படுகின்றது. இதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதும் போது எக்ஸின் 8ஆம் சுட்டி என்று எழுதிக் கொள்ளலாம். எனவே மாணவர்களே, அடிகள் சமனாக உள்ள 2 வழுக்கள் பெருக்கப்படும் போது, அடிகள் சமனாக காணப்படுகின்ற இவ்வாறான 2 வழுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும். அவற்றின் சுட்டிகளை நாங்கள் என்ன செய்யலாம்? கூட்டலாம். அத்துடன் பெறப்படும் வலுவும் அதே அடியை கொண்டிருக்கும். பாருங்கள், பெறப்படுகின்ற விடையிலும் அடி உங்களுக்கு எக்ஸ் ஆக காணப்படும். எனவே இதனை நாங்கள் பொதுமைப்படுத்தி கூறும் பொழுது எக்ஸின் ஏயாம் சுட்டி பெருக்கல் எக்ஸின் பியாம் சுட்டி என்று 2 வழுக்கள் எங்களுக்கு சமனான அடிகளை கொண்டு பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகளை நாங்கள் கூட்டி எழுதலாம். எனவே அவற்றின் சுட்டிகளை கூட்டி எழுதினால் எக்ஸின் ஏ சக பி ஆம் சுட்டி என்று எழுதப்படும். எனவே இது சுட்டி விதி 1 என்று அழைக்கப்படும். நேரடியாக நாங்கள் இந்த சுட்டி விதியை பயன்படுத்தி இதனை எவ்வாறு சுருக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். விரிவை எழுதாது அடுக்குகளை கூட்டுவதன் மூலம், சுட்டிகளை கூட்டுவதன் மூலம். ஆகவே இங்கு எக்ஸின் 3ஆம் சுட்டி பெருக்கல் எக்ஸின் 7ஆம் சுட்டி பெருக்கல் எக்ஸ். எக்ஸ் என்றால் இதனுடைய சுட்டி 1 என்று அர்த்தம். சுட்டி 1ஆக காணப்படும் போது அந்த சுட்டியை நாங்கள் பெரும்பாலும் எழுதுவதில்லை. ஆகவே இங்கு உங்களுக்கு 1 உள்ளது என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே இனி நாங்கள் இதனை அடி எக்ஸில் 3 சக 7 சக 1 என்று எழுதிக் கொள்ளலாம். இனி இதனை கூட்டும் பொழுது உங்களுக்கு இறுதி விடை எக்ஸின் 11ஆம் சுட்டி என்று கிடைக்கும். அடுத்ததாக எக்ஸின் 3ஆம் சுட்டி பெருக்கல் எக்ஸின் 7ஆம் சுட்டி பெருக்கல் எக்ஸின் 5ஆம் சுட்டி பெருக்கல் y-இன் 4ஆம் சுட்டி. இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், இந்த அடிகள் இரண்டும் சமன், இந்த அடிகள் இரண்டும் சமன். எனவே சமனான அடிகளை கொண்ட வழுக்களை தான் நீங்கள் எடுத்து சுருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எக்ஸ் எனும் அடியை கொண்ட வழுக்களை தனியாகவும் y எனும் அடியை கொண்ட வழுக்களை தனியாகவும் சுருக்கும். இப்பொழுது எக்ஸ் எனும் அடியை கொண்ட வலுவில் சுட்டி 3 அதனுடன் 5 கூட்டப்பட வேண்டும். y எனும் அடியை கொண்ட வலுவில் சுட்டி 7 அதனுடன் 4 கூட்டப்பட வேண்டும். இவை அனைத்தும் பெருக்கப்படுவதால் இந்த இடத்தில் நீங்கள் பெருக்கல் அடையாளத்தை எழுதிக் கொள்ளலாம். இனி இதனை நாங்கள் சுருக்கி எழுதும் போது எக்ஸின் 8ஆம் சுட்டி y-இன் 11ஆம் சுட்டி என்று எழுதலாம். இந்த இடத்தில் பெருக்கல் அடையாளம் போட தேவையில்லை. இந்த இடத்தில் பெருக்கல் அடையாளம் உள்ளது என்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அடுத்ததாக 2a-இன் 5ஆம் சுட்டி பெருக்கல் 3a-இன் 6ஆம் சுட்டி. எனவே இங்கு நீங்கள் எண்களை தனியாக பெருக்க வேண்டும், வழுக்களை தனியாக பெருக்க வேண்டும். ஆகவே எண்களாவன 2, 3 பெருக்கப்படும். அடுத்தது வழுக்களில் எக்ஸின் a-இன் 5ஆம் சுட்டியும் a-இன் 6ஆம் சுட்டியும் பெருக்கப்படுவதால் சமனான அடிகளாக காணப்படுவதால் இங்கு நாங்கள் அடியை எழுதி அடுக்குகளை கூட்ட வேண்டும். அது இறுதி விடை 12 a-இன் 11ஆம் சுட்டி என்று அமையும். அடுத்ததாக 4 எக்ஸின் 2ஆம் சுட்டி பெருக்கல் y-இன் 3ஆம் சுட்டி பெருக்கல் எக்ஸின் 3ஆம் சுட்டி பெருக்கல் 5 y-இன் 4ஆம் சுட்டி. இதிலேயும் நாங்கள் எண்களை மொத்தமாக பெருக்கிக் கொள்ளலாம். அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் வழுக்களை பெருக்கும் போது ஒரே அடிகளை கொண்ட வழுக்களை எடுத்து அதனுடைய சுட்டிகளை தான் கூட்ட வேண்டும். எனவே இங்கு 4 தர 5 பெருக்கல் அடி எக்ஸை கொண்ட சுட்டிகள் 2, 3 இவை இரண்டும் கூட்டப்படும். அடி y-ஐ கொண்ட சுட்டிகள் 3, 4 அவை இரண்டும் கூட்டப்படும். எனவே இறுதி விடையானது 20 எக்ஸின் 5ஆம் சுட்டி y-இன் 7ஆம் சுட்டி என்று எழுதப்படும். எனவே மாணவர்களே, இந்த சுட்டி விதி 1ஐ பயன்படுத்தி உங்களுடைய பாட புத்தகத்தில் 23ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சி இலக்கம் 12.1 உள்ள வினாக்களுக்கு விடையளிங்கள். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து முடித்த பிறகு இந்த வீடியோவிலே அடுத்து தரப்படுகின்ற விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சமனான அடிகளை உடைய வழுக்களை வகுத்தல், அதாவது சமனான அடிகளை கொண்ட வழுக்களை எவ்வாறு வகுக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். முதலில் எக்ஸின் 8ஆம் சுட்டியானது வகுப்பட போகின்றது எக்ஸின் 3ஆம் சுட்டியானது.
எனவே இதனை நாங்கள் விரித்தெழுதுவதன் மூலமாக முதலில் சுருக்கி பார்ப்போம். எனவே x ஆனது 8 தடவைகள் விரித்தெழுதப்பட்டு அது x ஆனது 3 தடவைகள் விரித்தெழுதப்படும் வலுவால் வகுக்கப்படுகின்றது. எனவே மேலே உங்களுக்கு x ஆனது 8 தடவைகள் காணப்படும், கீழே x ஆனது 3 தடவைகள் காணப்படும். எனவே மேலும் கீழும் நாங்கள் 3 தடவைகள் உள்ள xகளை சுருக்கினால் உங்களுக்கு இறுதியாக தொகுதி எண்ணில் 5 தடவைகள் x பெருக்கப்படுவதாக கிடைக்கும். இதனை நாங்கள் வேறொரு வடிவில் செய்வதாயின் x-இன் 8ஆம் சுட்டி வகுத்தல் x-இன் 3ஆம் சுட்டி அடிகள் சமனாக காணப்படுவதால் வகுத்தலின் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும், சுட்டிகளை கழிக்க வேண்டும். எனவே முதலாவது சுட்டியில் இருந்துதான் இரண்டாவது சுட்டியை கழிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான விடை. ஆகவே அடி எக்ஸில் சுட்டி 8 இருந்து சுட்டி 3 ஆனது கழிக்கப்பட வேண்டும். முதலாவது சுட்டியில் இருந்து இரண்டாவது சுட்டி கழிக்கப்படுகிறது. எனவே இதனை நாங்கள் சுருக்கி எழுதும்போது அடி எக்ஸில் சுட்டி 5 என்று எழுதலாம். எனவே இங்கு பாருங்கள், x ஆனது 5 தடவைகள் பெருக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை நாங்கள் சுருக்கி எழுதும் போது சுட்டி வடிவில் அல்லது வலுவெளியில் அடி எக்ஸில் 5-இன் சுட்டி 5 என்று எழுதுவோம். ஆகவே இவை இரண்டும் சமனான விடைகள். எனவே இந்த முறையை பயன்படுத்துவது இலகு. ஆகவே இங்கு அடிகள் சமனாக உள்ள வழுக்களை வகுக்கும் போது சுட்டியானது வகுப்படும் எண்ணின் சுட்டியிலிருந்து இதனை நாங்கள் கூறுவோம் வகுப்படும் எண், இதனை நாங்கள் கூறுவோம் வகுக்கும் எண். எனவே வகுப்படும் எண்ணின் சுட்டி என்பது 8, வகுக்கும் எண்ணின் சுட்டி என்பது 3. அதனை தான் நான் சொல்லியிருந்தேன், முதலாவது சுட்டியிலிருந்து இரண்டாவது சுட்டியை கழிக்க வேண்டும். அத்துடன் பெறப்படும் வலுவும் அதே அடியை கொண்டிருக்கும். விடையிலும் இதே அடி x காணப்படும். இதை நாங்கள் பொதுமைப்படுத்தி பார்ப்போம். a-இன் 8ஆம் சுட்டி வகுத்தல் x-இன் a-ஆம் சுட்டி வகுத்தல் x-இன் b-ஆம் சுட்டி. ஆகவே இங்கு அடிகள் சமன், வகுக்கும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். எனவே இதனை நாங்கள் x-இன் a கழித்தல் b என்னும் வடிவில் சுட்டியை எழுதிக் கொள்ளலாம். எனவே a எனும் சுட்டியிலிருந்து b எனும் சுட்டியை கழிக்க வேண்டும். இனி நாங்கள் நேரடியாக இந்த சுட்டி விதி 2ஐ பயன்படுத்தி சுருக்கல்களை எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். அடி 8-இன் 8ஆம் சுட்டியை வகுக்க போகின்றோம் அடி x-இன் 7ஆம் சுட்டியாக. எனவே இங்கு அடிகள் சமனாக காணப்படுவதால் வகுக்கும் போது சுட்டிகளை கழிக்கலாம். எனவே 8-இலிருந்து 7ஐ கழிக்கும் போது x-இன் 4ஆம் சுட்டி என்று விடை கிடைக்கும். அடுத்ததாக x-இன் 3ஆம் சுட்டி பெருக்கல் x-இன் 7ஆம் சுட்டி வகுத்தல் x-இன் 5ஆம் சுட்டி. முதலிலே நாங்கள் பெருக்கல் செய்கையை செய்தோம். அடிகள் சமனாக காணப்படுவதால் பெருக்கும் போது சுட்டிகள் கூட்டப்படும். ஆகவே x-இன் 3ஆம் சுட்டியுடன் 7ஆம் சுட்டி கூட்டப்படும். எனவே இது x-இன் 10ஆம் சுட்டியாக அமையும். அந்த x-இன் 10ஆம் சுட்டி, அந்த வலுவை நாங்கள் x-இன் 5ஆம் சுட்டி எனும் வலுவால் வகுக்க போகின்றோம். ஆகவே வகுத்தலின் போது அடிகள் சமனாக காணப்படுவதால் சுட்டிகள் கழிக்கப்படும். எனவே x-இன் 10-இலிருந்து 5ஐ கழிக்க வேண்டும். ஆகவே x-இன் 5ஆம் சுட்டி இறுதி விடையாக கிடைக்கும். அடுத்ததாக 12a-இன் 9ஆம் சுட்டியை வகுக்க போகின்றோம் 3a-இன் 6ஆம் சுட்டியாக. எனவே இதனை நாங்கள் இந்த வடிவத்தில் எழுதிக் கொள்ளலாம். 12a-இன் 9ஆம் சுட்டி வகுத்தல் 3a-இன் 6ஆம் சுட்டி. எனவே நாங்கள் இங்கு முழு எண்களை சுருக்கிக் கொள்ளலாம். 12ஐயும் 3ஐயும் நாங்கள் சுருக்கி எழுதலாம். அதன் பிறகு a-இன் 9ஆம் வலு வகுத்தல் a-இன் 6ஆம் வலு என்பதை சுட்டி விதியை பயன்படுத்தி சுருக்குவோம். ஆகவே இங்கு 12, 3 என்பவற்றை சுருக்கும் பொழுது 4. இனி அடி a-இல் 9ஆம் சுட்டியிலிருந்து 6ஆம் சுட்டி கழிக்கப்படும். ஏனென்றால் இங்கு வழுக்கள் வகுக்கப்பட்டு காணப்படுவதால் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். ஆகவே இறுதி விடையானது 4a-இன் 3ஆம் சுட்டியாக அமையும். a-இன் 9ஆம் சுட்டி பெருக்கல் a-இன் 8ஆம் சுட்டி முழுவதிற்கு அல்லது முழுவதையும் வகுக்குது a-இன் 6ஆம் சுட்டி. ஆகவே இங்கு அடிகள் சமன் பெருக்கும் போது சுட்டிகள் கூட்டப்படும்.
எனவே 9ஐயும் 8ஐயும் நாங்கள் கூட்டினால் 17. ஏயின் 17ஆம் சுட்டியிலிருந்து ஏயின் 6ஆம் சுட்டி வகுக்கப்படுவதால் அந்த 6வது சுட்டியை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே ஏயின் 17 கழித்தல் 6 ஆக அமையும். அடிகள் சமன் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும் என்பதால் 17லிருந்து நாங்கள் 6ஐ கழித்தால் ஏயின் 11ஆம் சுட்டி என்று இறுதி விடை எங்களுக்கு கிடைக்கும். இனி மாணவர்களே, சுட்டி விதி 2ஐ பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே 26ஆம் பக்கத்தில் காணப்படுகின்ற பயிற்சி இலக்கம் 12.2 உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கலாம். எனவே இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடிந்த பிறகு நாங்கள் அடுத்த பாடப்பகுதியோடு அடுத்த வீடியோவிலே உங்களை